சத்தமா படிக்கணும், இங்க இருக்க எல்லாருக்கும் கேட்கணும். விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை. ருக்மணி வாசுவின் கல்யாண பத்திரிகை. உனக்கு எதை பத்தியும் கவலையே இல்ல? கேக்குறான்ல? கவலையா இருக்கு. ஆனா நீ நினைக்கிற விஷயத்துக்காக கவலைப்படல. எனக்கு ப்ரூவ் பண்றதுக்காக அந்த ருக்குவோட அன்பு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு 2 பேரோட லைஃப் எப்படி ஸ்பாயில் பண்றேன் தான் கவலையா இருக்கு. யார் அந்த 2 பேரு? சொல்றது தெளிவா சொல்லிட்டு போ. என் வாழ்க்கையும் ருக்கு வாழ்க்கையுமா இல்ல நம்ம வாழ்க்கையா? எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ என்ன பண்ற என்ன பண்ணலங்கிறது பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் நான் வந்த வேலை முடிஞ்சிடும். அதோட இந்த இடத்தை விட்டு மொத்தமா கிளம்பிடுவேன். போயிடுவா நீ? எனக்கு ருக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. இந்த கல்யாணத்தை இருந்து நீ பார்த்துட்டு தான் போகணும். நான் ருக்கு கழுத்துல தாலி கட்டுறப்போ நீ தான் முன்னாடி நிக்கணும். நான் அவளோட நெத்தியில குங்குமம் வைக்கும் போது எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்கு என்னாச்சு? ஏதாவது பேசு. என்னையா பாக்குறீங்க? ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க சீக்கிரம். என்ன பாரு, கண்ணை திறந்து பாரு. கண்ணை மூடாத. இது பாரு, கண்ணை திறந்து வை. போடாதுன்னு என்ன விட்டு போடாதுன்னு. எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன். சத்தியமா போக மாட்டேன். எங்கேயும் போக மாட்டேன். மோகன் 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 மோகன். நான் ஒன்னும் மோகன் இல்ல, வாசு. சாரி. ஐயோ, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கயா. கூடி சீக்கிரம் சரியாயிடுவாங்க. சரியாவல ஒன்னொரு வழி பண்றோம். சரி நீ போ. உலகத்திலேயே மோகன் தான் ரொம்ப நல்லவர். எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு அன்பா இருப்பார். தேடி போய் எல்லாருக்கும் உதவி பண்ணுவார். கடைசி வரைக்கும் நேர்மையா நியாயமா வாழ்ந்தவர். என்னை விட்டுட்டு எங்கே போடாதீங்க. சத்தியமா போக மாட்டேன். நீங்க முன்ன மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்றது இல்ல.
அப்புறம் என்ன எல்லாரும் யாரா நீன்னு கேட்பானுங்க. ஆனா முன்ன மாதிரி நீங்க நல்ல நீட்டா ஷர்ட் பேண்ட்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். யசோதம்மா நீங்க தான் என் டாடின்னு கண்டிப்பா ஒத்துப்பாங்க. பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சாதாரண ரவுடி. உன்னை பத்தி கவலைப்படுற அளவுக்கு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன்ன மாதிரி ஆளெல்லாம் நான் மனுஷ ஜென்மத்திலேயே சேர்க்க மாட்டேன். நீ நினைச்சாலும் உன்னால அவன மாதிரி மாற முடியாது. இந்த ஜென்மத்துல முடியாது. நான் ஒரேடியா விலைக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான். நீ தேடி வந்த அந்த நதியாவை நானே உனக்கு கண்டுபிடிச்சு தரேன். சக்கரை போடியா எல்லாம் சொன்னாதான் பண்ணுவ போல இருக்குது. சக்கர் நிறைய போட சொல்லிருக்கேன். உனக்கு பிபி லோவா இருக்கா டாக்டர் சொன்னாரு. அது என்னது பாக்குற குடி. டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு ஆச்சு? நீ இப்படி கேப்பனு எனக்கு அப்பவே தெரியும். அதனாலதான் உன் பர்ஸ்ல இருந்து எடுத்து அந்த டாக்டருக்கு 300 ரூபாய் கொடுத்தாச்சு. கூடவே இன்னொரு விஷயமா எடுத்தேன். நம்ம 2 பேருக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு முடிச்சு இருக்குல்ல, அது அவுக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். நான் உனக்கு உதவி பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த நதியை யாரு நானே கண்டுபிடிச்சு சொல்றேன். இல்ல, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல மதர் இந்தியா. நீ சீக்கிரம் வேலையை முடிச்சு இந்த இடத்த காலி பண்ணா நம்ம 2 பேருக்கும் நல்லதுன்னு இதை பண்றேன். கண்டிப்பா இப்ப வேணான்னு சொல்ல மாட்டிய? அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே ஏரியால நதியான்னு யாரும் இருந்திருக்காங்க. அவங்கள பத்தி தெரியும். ஏரியால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான். அவனை கிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவான்.
என்ன பாக்குற? நாள் பூரா எங்கேயா உட்காந்துட்டு போறியா? குடிச்சிட்டு கிளம்பு. பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுது. ஆஹா. போதும் 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 போதும், இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். வரவங்களை முதல்ல கவனிக்கணும். இன்னும் எவ்வளவு ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. அம்மா, என்ன இது? வீட்டுல என்ன விசேஷம்? என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கேக்குற? காலையில இருந்து எங்கடா போய் தொலைஞ்ச? இங்கதான். வாசு வாசு வாசுன்னு ராத்திரியும் பகலும் அவன் பின்னாடியே சுத்திட்டே இருப்ப. இன்னைக்கு வாசுவுக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்கு என்ன காணாம போயிடு. அப்படி என்னடா முக்கியமான வேலை? வாசுவுக்கு நிச்சயமா? பின்ன வாசுவுக்கு ருக்கோக்கும். ருக்கோ. ஏ பாலா, சீக்கிரமா போய் அவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாடா. டைம் ஆயிட்டே இருக்கு, எல்லாரும் வந்துட்டாங்க. நீ போனாதான் அவன் சீக்கிரமா வருவான். போ போ, அவனை போய் கூட்டிட்டு வா போ. சாமி, டேய் பாலா, உங்க வாசவண்ணனுக்கு கல்யாணம்டா. டான்ஸ் ஆட மாட்டியா? வாடா. சொல்லலாம்னு இருந்தேன். பாலா, ஏன் இப்படிலாம் பண்ற? உனக்கே தெரியாதா நான் வாசுவ காதலிக்கிறேன்? எல்லாம் தெரியும் இருக்கு. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருக்கு. உன் மனசு சொல்றதுதான் நீ பண்ற. ஆனா எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு கவலையே இல்லை. ஆனா இது எங்க போய் முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தரோட சந்தோஷத்துக்காக இன்னொருத்தர் கஷ்டப்படுறது ரொம்ப தப்பு இருக்கு. வாசு மனசுல என்ன இருக்குன்னு தெரியும்ல. வாசு,
வீடு எங்க இருக்குது? எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி போ. ஹலோ அங்கிள், இங்க வாங்க. வாசோன்னு நீங்க என்ன இங்க? இந்த ஏரியால யாராவது ரவின்னு உங்களுக்கு தெரியுமா? ரவின்னு ஒருத்தர் இங்க இருந்தாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தப்போ இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன அவங்க வீட்டை சொல்றது உங்களுக்கு 10 வருஷம் வேணுமா? அங்க போய் கேட்டு பாருங்க. வாங்க. நீங்களும் இந்த ஏரியால தானே இருக்கீங்க. உங்களுக்கு அந்த நதியாங்கிறவங்களை பத்தி எதுவுமே தெரியாதா? அந்த ஆள் சொன்னது உன் காதுல விழல? 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தாங்களாம். நான் இந்த ஏரியாவுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. சரி விடுவா. 2 வருஷம் முன்னாடி தானா? அப்போ மோகன் இறந்ததுக்கு அப்புறம் தான். Mr. Ravi and Nadia. இது வேற. வா. பத்து வருஷத்துக்கு உள்ள யாருமே வரல போல இருக்கு. வீடு இப்படி இருக்கு. வாசு, உங்க அம்மா கூப்பிடுறாங்க, வா. நீ போடா, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். என்ன வாசு, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணலையா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாசு. என்கிட்ட கூட சொல்லல. சரி விடு, நீ கிளம்பு. பாத்தீங்களா மதுரை இந்தியா, இந்த பாலாவை கட்டி பிடிக்கிறது கூட எங்க வாசு பயப்படுறாரு. டேய் வாசு, கடைசியில நீ இப்படி ஒரு முடிவு எடுப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் கூட நீ யோசிக்கவே இல்லைல்ல? உனக்கும் ருக்குக்கும் நிச்சயதார்த்தமா? நாளைக்கே நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஆனா உன் மனசுலதான் இல்லையேடா. மனசுல இன்னொருத்தர் வச்சுட்டு எப்படி இப்படி பண்ணுவ? முதல்ல இங்கிட்டு கிளம்புடா. என்ன இது வாசு, ஏன் இப்படி எல்லாரோட வாழ்க்கையிலும் விளையாடுற? ஏன் இப்படி சுயநலமா நடந்துக்கிற? ருக்குவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கிற, ஆனா நீ இவங்க தானே காதலிக்கிற.